வெல்கம் டு மதுரை வீட்டு சமையல். அனைத்து நெஞ்சங்களுக்கும் மதுரை வீட்டு சமையலின் அன்பார்ந்த வணக்கங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம ஐரக்குச்சி கருவாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடவுள் பருப்பு பொரியறதுக்கு தேவையான அளவு, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. குட்டி தக்காளியாக இருந்தது அப்படின்னா 2 எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு மசாலா ஒன்றோட ஒன்று நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நம்மளுக்கு. ப்ளஸ் ஆன்டிபயோட்டிக் கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள். நீங்கள் சாப்பிட்ற காரத்தை பொறுத்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், நீங்கள் எந்த சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கலாம். அது ஒரு ஃப்ளேவருக்காக போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடை போட்டுக்கலாம். இந்த கருவாடு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். நம்ம சும்மா ஒரு பெரட்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு சிம்மில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பெரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இந்த கருவாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். கருவாடு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான ஃப்ளேவராக நமக்கு கருவாடு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் முட்டை எடுத்து வச்சுருக்கிறத 1 பை 1 உடச்சிக்கலாம். உடச்சி நல்லா கிளறணும். எடுத்து வச்சுருக்க 4 முட்டையும் 1 பை 1 உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அந்த எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணிடணும். அவ்வளோதான், எல்லாம் உடச்சிட்டோம். இப்போ நல்லா கிளறிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். வேணும்னா கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதை நல்லா கலரணுன்னா பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொரியல் நம்மளுக்கு நீட்டாக கிடச்சிருச்சு. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. டேஸ்டியான கருவாடு முட்டை பொரியல் ரெடி. ஹாப்பி குக்கிங் வித் ஹோம் குக்கிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.